பாக்கிய குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ பாக்கிய குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ நாமோ அவரது உரிமை நாமோ அவரது உரிமை அவரோ நமக்கு சொந்தம் நமக்கே பாக்கிய குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ நாமோ அவரது உரிமை நாமோ அவரது உரிமை அவரோ நமக்கு சொந்தம் நமக்கே பாக்கிய குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ இனிதான காலை பொழுதில் தினந்தோறும் எழுப்ப வருவா விழிப்பாயன் கண்ணே நீ என அழைப்பாரை கண்ணில் அன்புடன் இனிதான காலை பொழுதில் தினந்தோறும் எழுப்ப வருவா விழிப்பாயன் கண்ணே நீ என அழைப்பாரை கண்ணில் அன்புடன் விழித்தாலும் மூடினாலும் என் கண்ணில் இந்த காட்சி நாமோ அவரது உரிமை நாமோ அவரது உரிமை அவரோ நமக்கு சொந்தம் நமக்கே பாக்கிய குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ அழியாத ஞான வழிகள் பொழிவார எங்கள் மீது என் தீபம் என்று இல்லை எங்கெங்கும் ஏற்றினாரே அழியாத ஞான வழிகள் பொழிவார எங்கள் மீது என் தீபம் என்று இல்லை எங்கெங்கும் ஏற்றினாரே ஊரடியிலும் நீயே நன்றாய் படிப்பினையாவும் நாமோ அவரது உரிமை நாமோ அவரது உரிமை அவரோ நமக்கு சொந்தம் நமக்கே பாக்கிய குழந்தையானோ பகவான் துணையடைந்தோ அலங்காரம் உந்தன் விழியா அமைத்தாயே எந்தன் குருவில் அழகான கோடி வாழ்வு அழித்தாயே ஜென்மம் எல்லாம் அலங்காரம் உந்தன் விழியா அமைத்தாயே எந்தன் குருவில் அழகான கோடி வாழ்வு அழித்தாயே ஜென்மம் எல்லாம் என் மனத்தோட்டத்தில் கீழே சுவர்க்கத்தை கொண்டு வந்தாய்
நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை, அவரோ நமக்கு சொந்தம், நமக்கே பாக்கிய குழந்தையானோ. பகவான் துணையடைந்தோ, நாமோ அவரது உரிமை, நாமோ அவரது உரிமை, அவரோ நமக்கு சொந்தம், நமக்கே பாக்கிய குழந்தையானோ. பகவான் துணையடைந்தோ, பாக்கிய குழந்தையானோ. பகவான் துணையடைந்தோ. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எனக்காக நீயும், உனக்காக நானும், எனக்காக நீயும், உனக்காக நானும் வாழ்கின்ற வாழ்வே சுகம்தானே பாபா. எனக்காக எல்லாம் தந்தாயே பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. இங்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு உனையன்றி வேறு ஒரு துணையும் இல்லை. இங்கு யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, எனக்கு உனையன்றி வேறு ஒரு துணையும் இல்லை. உயர்வாக என்னை ஓம் சாந்தி சாந்தி, ஓம் शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா நமக்கு சங்கம யுகத்தில் ஒவ்வொரு குழந்தைகளையும் சௌபாகியசாலியாக்கிட்டார். ஏன்னா அவருடைய குழந்தையாக நம்ம எப்போ ஆனோமோ, மேரா பாபான்னு எப்போ நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்று முதல் பாபா நம்ம ஒவ்வொருவரையுமே சௌபாகியசாலின்னு சொல்கிறார். பத்மாபதம் பாக்கியசாலி யார்? எந்த குழந்தைகளுடைய பொருளை, நேரத்தை, சுவாசத்தை, சங்கல்பத்தை பகவான் ஸ்வீகார் பண்றார், எடுத்துக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். இதை விட வேற என்ன அதிர்ஷ்டம் வேணும் வாழ்க்கையில? கடவுள் எல்லாரோடையும் எடுத்துக்கிறது இல்லை. நம்ம டைரக்டா பாபாவுக்கு கொடுக்குறோம். இவ்வளோ காலங்கள் இன்டைரக்டா செஞ்சோம். இப்போ பாபாவுக்கு நம்ம டைரக்டா செய்யறோம் அப்படின்னா இதை விட பாக்கியம் நம்ம வாழ்க்கையில வேற எதுவும் இருக்கவே முடியாது. பாபா ஞாபகப்படுத்துறார் நிறைய விஷயங்களை. நீங்க எப்படிலாம் எனக்கு கூப்பிட்டீங்க, ஹே பகவான், எப்போ நீங்க வரீங்களோ அன்று முதல் உங்களுடன் இருப்பேன், உங்களுக்கு நான் பலியாகி விடுவேன், நீங்கள் சொல்வதை செய்வேன், உங்களுடன் சேர்ந்து இருப்பேன், உங்களுடன் விளையாடுவேன், உங்களுடன் உரையாடுவேன், உங்களுடன் சாப்பிடுவேன். எல்லாமே நம்ம ப்ராமிஸ் கொடுத்தோம். பாபா ஞாபகப்படுத்துறார். என்ன ஞாபகப்படுத்துறார்? குழந்தைங்களே, நான் வந்துட்டேன், நீங்க என்னெல்லாம் ப்ராமிஸ் கொடுத்தீங்களோ அதன்படி இருக்கிறீங்களான்னு மட்டும் உங்களை பார்த்துக்கோங்க. 17-12-24 பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே, तुम बाबा के पास आए हो अपना सौभाग्य बनाने. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிடம் வந்துள்ளீர்கள் உங்களுடைய சௌபாகியத்தை உருவாக்குவதற்காக. परम सौभाग्य उन बच्चों का है जिनका ईश्वर सब कुछ स्वीकार करता है. மிக பெரிய சௌபாகியம் எந்த குழந்தைகளுக்கு இருக்குன்னா, எந்த குழந்தைகளுடையதை ஈஸ்வரன் பாபா ஏற்றுக்கொள்கின்றாரோ, ஸ்வீகாரம் செய்கின்றாரோ, அவர்களே பரம் சௌபாகியசாலி ஆகின்றனர். மிகப்பெரிய சௌபாகியசாலி. बाबा क्वेश्चन கேக்குறாங்க, बच्चों की किस्से के बोल से माया बहुत बलवान बन जाती है. குழந்தைகளுடைய எந்த ஒரு தவறின் காரணமாக மாயாவுக்கு ரொம்ப பலம் ஏற்பட்டு விடுகிறது. बच्चे भोजन के समय बाबा को भूल जाते हैं. குழந்தைகள் உணவு அருந்தும் பொழுது, போஜனம் செய்யும் பொழுது பாபாவை மறந்து விடுகின்றனர். बाबा को न खिलाने से माया भोजन खा जाती है. பாபாவிற்கு நீங்கள் கொடுக்காவிட்டால் மாயா அந்த போஜனத்தை சாப்பிட்டு விடுகிறது. जिससे वह बलवान बन जाती है. பிரம்மா போஜனம் எவ்வளவு உயர்ந்தது, பாபா கொடுக்காட்டா அது மாயா சாப்பிட்டுடுது. அது சாப்பிட்ட பிறகு அது பலம் அதுக்கு ஏற்பட்டு விடுகிறது. फिर बच्चों को ही हैरान करती है. அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு ரொம்ப தொந்தரவு செய்து. छोटी सी भूल माया से हार खिला देती है. ஒரு சின்ன தவறுனால மாயாவிடம் நாம் தோல்வியை அடைகின்றோம். इसलिए बाप की आज्ञा है. ஆகையினால் பாபாவினுடைய கட்டளை என்னவென்றால், பச்சே யாதுமே காவோ. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நேரமும் பாபா நினைவில் உணவருந்த வேண்டும். பக்கா பிரண் கரோ துமி சே காவோ. ஸ்ட்ராங்கா உறுதி எடுங்க, பாபா உங்களோட மட்டும்தான் நான் உட்கார்ந்து சாப்பிடுவேன். जब याद करेंगे तब राशि होगा. எப்போ நாம் பாபாவை நினைவு செய்கின்றோமோ அப்பொழுதுதான் அவர் நம்முடன் சந்தோஷம் அடைவார். இன்னைக்கு ஃபுல் டே நம்ம என்ன குடித்தாலும்
என்ன சாப்பிட்டாலும் பாபா நினைவு இருக்காங்கிறத நம்ம சோதனை பண்ணணும். கீத் ஆஜ் நஹி தோ கல் பிகரேங்கே ஏ பாதல். இன்று இல்லையெனில் நாளை இந்த மேகங்கள் மழை பொழியக்கூடும். ओम शांति. बच्चे समझते हैं कि हमारे दुर्भाग्य के दिन बदलकर सदा के लिए सौभाग्य के दिन आ रहे हैं. பாபா சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய துர்பாகியத்தினுடைய அந்த நாள் முடிந்து சதா சௌபாகியத்தினுடைய நாள் வந்துவிட்டது, வந்து கொண்டே இருக்கின்றது. சொல்லுவாங்களே, ராகு நம்மளை பிடிச்ச தோஷங்கள்லாம் நீங்கி குரு பார்வைக்கு நாம் வந்துவிட்டோம். நம்பர்வார் புருஷார்த் அனுசார் பாகிய பதல்தே ஹி ரஹதே. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாபா பாடம் எடுத்தாலும் நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக பாக்கியம் என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஸ்கூல் में भी भाग्य बदलते हैं ना, अर्थात ऊंच होते जाते हैं. ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா பாக்கியம் மாறிக்கிட்டே இருக்கும். 7th ஸ்டாண்டர்ட்னா அடுத்து நெக்ஸ்ட் இயர் 8th, அடுத்து 9th 10th, இப்படியே பாக்கியங்கள் அதிகமாயிட்டே போகுது. तुम अच्छी रीति जानते हो ये रात खत्म होने वाली है, भाग्य बदल रहा है. இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், இரவு முடிந்து பாக்கியம் மாறிக்கொண்டுள்ளது. ஞான்கி வருஷா ஒத்தி ரேத்திகே. பாபா ஒவ்வொரு நாளும் ஞான மழையை குழந்தைகளுக்காக பொழிந்து கொண்டிருக்கார். சென்சிபிள் பச்சி சமஸ்தே பரோபர் துர்பாகிய சே ஹம் சௌபாகியசாலி பன் ரஹே. புத்திசாலி சென்சிபிள் குழந்தைகள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க, பாபா தான் என்னுடைய பாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சொர்க்கே மாலிக் பன் ரஹே. நான் சொர்க்க எஜமானனாக ஆயிட்டு இருக்கிறேன். நம்பர்வார் புருஷார்த் அனுசார் ஹம் அப்னா துர்பாகிய சே சௌபாகிய பனா ரஹே. நம்பர்வார் முயற்சிப்படி நம்ம துர்பாகியசாலியிலிருந்து கோடி மடங்கு 100 மடங்கு பாகியசாலியாக மாறிட்டு இருக்கிறோம். रात के दिन हो रहा, बच्चों को बिगर कोई को पता नहीं है. இரவு பகலாக மாறிக்கொண்டுள்ளது. இரவு நேரம் பகல் நேரமாக, இரவு முடிந்து பகல் ஏற்படுவது போல மாறிக்கொண்டுள்ளது என்பது குழந்தைகளுக்குத்தான் தெரியும். பாபா குப்தஹே, உன்கி பாத்தேன் பி குப்தஹே. பகவான் குப்தமானவர், கண்ணுக்கு புலனாகாதவர். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஆழமானது, புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். मनुष्य बैठकर सहज राजयोग सहज ज्ञान की बातें शास्त्रों में लिखी है, परंतु जिन्होंने लिखा वो तो मर गए. बाकी जो पढ़ते वह कुछ समझ नहीं सकते क्योंकि बेसमझ है. பாபா சொல்றாங்க, சகஜமான ராஜயோகத்தை பற்றியும் சகஜ ஞானத்தின் விஷயங்களை பற்றியும் சாஸ்திரத்துல யார் எழுதினார்களோ அவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் இல்லை. அவர்களால் எழுதப்பட்ட அந்த சாஸ்திரத்தை படிக்கக்கூடியவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் அந்த தெளிவு இல்லை அவங்க கிட்ட. கித்தனா ஃபரக்கு பாருங்க, எவ்வளவு வேறுபாடு இருக்குது. தும்பி நம்பர்வார் புருஷார்த்த அனுசார் சமஸ்தே ஹோ. நீங்களும் கூட பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக தான் புரிஞ்சுக்கிறீங்க. சபி ஏக்ரஸ் புருஷார்த் நகி கர்த்தே. எல்லாரும் ஒரே மாதிரி புருஷார்த்தம் செய்வதில்லை. துர்பாகிய கிஸ்கோ சௌபாகிய கிஸ்கோ கஹா ஜாத்தா, சிர்ஃப் தும் பிராமன் கி ஜான்தே ஹோ. துர்பாகியம் என்றும் சௌபாகியம் என்றும் எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை பிராமணர்கள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். और तो सभी घोर अंधियारे में ही उनको जगाना समझा कर. பாபா சொல்றார், யாரெல்லாம் கார் இருள தூங்கிட்டு இருக்காங்களோ அவர்களை ஞானம் கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி அவங்களையும் நீங்க விழிக்க வைங்க. சௌபாகியசாலி கஹா ஜாத்தா சூரிய வம்சியோं को 16 கலா சம்பூர்ண வகி ஹே. 16 கலைகள் யார் நிறைந்தவர்களோ சூரிய வம்சத்தினரோ அவர்களே சௌபாகியசாலி என்று அழைக்கப்படுது. ஹம் பாபா சே சொர்க்கே சௌபாகிய பனா ரகே ஹே. பாபாவிடம் அந்த காரணத்தினால் நாம் பாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். जो बाप स्वर्ग रचने वाला
अंग्रेजी जानने वालों को भी तुम समझा सकते हो। हम हेवनली गॉड फादर द्वारा हेवन का सौभाग्य बना रहे. பாபா சொல்றாரு, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, மீன்ஸ் ஃபாரினர்ஸ், அவங்களுக்கு கூட இந்த ஞானம் கொடுங்கங்கிறார் பாபா. ஹெவன்லி காட் ஃபாதர் மூலமாக ஹெவன் சொர்க்கத்தினுடைய சௌபாகியத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஹெவன் மீன்ஸ் சுக், ஹெல் மே துக். பாபா சொல்றார், சொல்லுங்க, ஹெவன்ல சுகமும் ஹெல் துக்கத்துல, நரகத்துல துக்கமும் ஏற்படுது. கோல்டன் ஏஜ்மானா சத்தியுக சுக். பாபா சொல்றார், கோல்டன் ஏஜ் என்றாலே சத்தியுக சுகம். அயன் ஏஜ்மானா கலியுக துக். பாபா சொல்றார், அயன் ஏஜ்னாலே, இரும்பு யுகம்னாலே கலியுகம் துக்கம். பில்குல் சஹஜ் பாத்தே, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இரும்பு எது, தங்கம் எது, இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ என்ன, இது எப்படிப்பட்டது, இது எப்படிப்பட்டது, இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப சகஜம். பாபா எவ்வளோ அழகாக சிம்பிளாக ஞானத்தை கம்பேர் பண்ணுறாரு. ஹம் அபி புருஷார்த் கர் ரஹே ஹே, அதற்காக நாம் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். अंग्रेज क्रिश्चियन आदि बहुत आएंगे, बोलो हम अब सिर्फ एक ही हेवनली गॉड फादर को याद करते हैं क्योंकि मौत सामने खड़ा है. பாபா சொல்றாரு, கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ரொம்ப பேர் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, ஹெவன்லி காட் ஃபாதரை நினைவு செய்யும் பொழுதுதான் நமக்கு சத்கதி கிடைக்கும். அதாவது மரணம் நம் முன்னாடி இருக்குது. பாபா கேத்தே தும்கோ மேரே பாஸ் ஆனா ஹே. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, என்னிடம் நீங்கள் வர வேண்டும். ஜெसे தீர்த்தம் பர் ஜாத்தே ஹேனா, பாபா சொல்ற, எப்படி தீர்த்த யாத்திரையெல்லாம் போறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க எல்லாருமே என்னுடன் வர வேண்டும். பௌத்தோं को अपना तीर्थ स्थान, क्रिश्चियन का अपना, हर एक की रस्म रिवाज अपनी होती है ना. அப்போ சொல்ற, பௌத்த தர்மத்தினருக்கு தீர்த்த ஸ்தலம் மேல வேற, கிறிஸ்டின் தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு வேற. பாபா சொல்றாரு, நம்ம ஒவ்வொருவருடைய பழக்க வழக்கங்கள், பக்தியினுடைய மாற்றங்கள் என்பது தனித்தனி. ஹமாரி ஹே புத்தியோं का புத்தி யோகி பாத்தே, நம்மளுடைய புத்தி யோகத்தினுடைய விஷயமாகும். ஜஹாசே பாட்டு பஜானே ஆயே வஹா ஃபிர் ஜானா ஹே, எங்கிருந்து நம்ம பாட்டு ப்ளே பண்ண வந்தோமோ திரும்பி அங்கே போகணும். எங்கிருந்து வந்தோம், ஆத்மா பரந்தாம வீட்டிலிருந்து ரொம்ப சுத்தமாக பவித்திர ஆத்மாவாக இறங்குனது 16 கலைகளோட. வகை ஹெவன் ஸ்தாபன் கர்னேவாலா காட் ஃபாதர். பாபா யாரு, சொர்க்கத்தை உருவாக்கக்கூடிய காட் ஃபாதர் அவரு. உஸ்னே ஹம்கோ பத்தாயா ஹம் ஆப்கோ ஹி சச்சா பத் பத்தலாத்தே ஹே. அவரே நமக்கு கூறுகிறார், நான் உங்களுக்கு உண்மையான வழியை காண்பிக்கின்றேன். காட் ஃபாதர், बाप गॉड फादर को याद करो तो अंतमதி சோகதி हो जाएगी. நம்ம எல்லாருக்கும் அப்பா காட் ஃபாதர், அவரை நாம் நினைக்கும் பொழுது கடைசி நேரம் நல்ல நிலையாக ஏற்படும். जब कोई बीमार पड़ते तो उनको सभी जाकर सावधान करते हैं कि राम कहो. யாராவது வியாதியில ரொம்ப நோயால் கஷ்டப்படுறாங்களாம், அவங்கள பார்க்கும்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க, ராமரை நினைங்க, கடவுளை நினைங்க, கடவுள் சரி பண்ணிடுவாருன்னு. बंगाल में जब कोई मरने पर होता है तो गंगा पर ले जाते हैं, फिर कहते हैं हरि बोल, तो हरि के पास चले जाएंगे, परंतु कोई जाता नहीं है. பங்களாதேஷம், கல்கத்தா அந்த சைடு, நார்த் சைடு சொல்கிறார், யாராவது இறந்து போகிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறாங்களா, கங்கை கிட்ட கூட்டிகிட்டு போய் என்ன சொல்கிறாங்களா, ஹரி சொல்லு, கடவுளுடைய நாமத்தை உச்சரி, நீ ஹரின்னு சொன்னாதான் ஹரி பகவான்கிட்ட போய் சேர்ந்துருவேன்னு. ஆனால் யாருமே போகிறதில்லைங்க, பகவான்கிட்ட போய் சேர்றாங்களா. சத்தியமி தோ கஹேங்கே நஹி கி ராம் ராம் கஹோ. சத்தியத்தில் யாருமே அப்படி சொல்ல மாட்டோம், ராம்னு சொல்லுங்கன்னு. கடைசியில் ஆத்மா தேகத்தை விட்டு பிரியும் பொழுது அங்கே நமக்கு எந்த பயம் இருக்காது. ஹரி போல் கஹோ, அதுவும் சொல்ல மாட்டோம், ஹரின்னு சொல்லுன்னு சத்தியத்தில் சொல்ல மாட்டோம். द्वापर से भक्ति मार्ग शुरू होता, ऐसा नहीं सत्य में कोई भगवान या गुरु को याद किया जाता.
பக்தி மார்க்கம் துவாபர யுகத்துல தான் இந்த பழக்கங்கள்லாம் ஏற்படுத்த தவிர சத்தியுகத்துல பகவானையோ குருவையோ நாம நினைப்பது கிடையாது. வஹா தோ சிர்ஃப் அப்னி ஆத்மா கோ யாத் கியா ஜாத்தா ஹே. அங்கே நான் ஆத்மாங்கிற அந்த உணர்வோடு இருப்போம். हम आत्मा एक शरीर छोड़ दूसरा लेगी अपनी बादशाही याद पड़ती है. நான் ஆத்மா இந்த தேகத்தை விட்டுட்டு இன்னொரு தேகத்துல போறேன். இந்த அட்ரஸ்க்கு வர இன்னொரு அட்ரஸ் மாத்த போறேன். என்னுடைய ராஜ்யத்தை நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ராஜ்யத்தோட நினைவு வரும். समझते हम बादशाही में जाकर जन्म लेंगे. சத்தியத்தில் ஆத்மா பிரியும் பொழுது அந்த காட்சி கிடைக்குமா, அடுத்து எந்த ராஜாவுக்கு குமாரராக இல்லை குமாரியாக எந்த ராஜ்யத்துக்கு போகிறோம், அந்த ராஜ்யத்தோட காட்சி கிடைக்கும் ஆத்மாவுக்கு. அபே பக்கா நிக்ஷி பாதுஷாஹி தோ மில்னி ஹி ஹேனா. நம்பிக்கை ஏற்படுது அந்த நேரம் நமக்கு கட்டாயமா அந்த ராஜ்யத்தின் பாகியம் என்பது கிடைக்குது. பாக்கி கிஸ்கோ யாது கரேங்க அத்வா தான் புண்ணிய கரேங்க. மற்றபடி அங்கே யாரையும் நம்ம நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை, தானம் புண்ணியம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. வஹா கோய் கரீபு ஹோத்தாகி நகி ஜிஸ்கோ பை தான் புண்ணிய கரே. பிச்சை வாங்குறவங்களே கிடையாது, அப்புறம் யாருக்கு நீங்கள் தானம் புண்ணியம் செய்வீங்க? பக்தி மார்க்கு ரசம் ரிவாஸ் அலக், ஞான் மார்க்கு ரசம் ரிவாஸ் அலக். பக்தியினுடைய சிஸ்டம் வேற, ஞானத்தினுடைய சிஸ்டமேட்டிக் வேற. அபி பாப்கோ சப் குச் தே கீஸ் ஜனம் வர்ஷா லேலியா. பாபாவை நினைவு செய்து 21 பிறவிக்கான ஆஸ்தியை எடுத்துக்கொண்டீர்கள், பஸ் அவ்வளோதான். फिर दान पुण्य करने की दरकार नहीं. இப்போ சங்கம யுகத்தில் எவ்வளோ செய்கிறோமோ பாபாவுக்கு இதுதான். அடுத்து சத்தியுகத்தை போய் நம்ம எதையுமே நம்ம செய்ய முடியாது. ஈஸ்வர் பாப்கோ சப் குச் தே தேத்தே ஹே. இப்போ ஈஸ்வரன் பாபாவுக்கு நாம் நம்முடையது அனைத்தையும் தருகின்றோம். ஈஸ்வர ஹி ஸ்வீகார் கர்த்தே. பாபா என்னுடைய உடல், மனம், பொருள், நேரம் எல்லாமே உங்களுக்கு அர்ப்பணம், சிவார்ப்பணம்னு சொல்கிறோம். பாபா அதை உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார். ஸ்வீகார் ந கரே தோ ஃபிர் தேவே கைசே. அவர் எதுவுமே வேண்டாம் அவங்களோடதுன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம எப்படி கொடுப்போம் அவருக்கு? எதை கொடுப்போம்? न स्वीकार करे तो वह भी दुर्भाग्य. और स्वीकार பண்ணலன்னா அவங்க दुर्भाग्यशाली. स्वीकार करना पड़ता है ताकि उनका மமத்துவ மிட்டே. பாபா சொல்றார், ஏன் பாபா குழந்தைகளுடைய ஒரு பொருளையும் ஏற்றுக்கொள்கிறார், ஒரு சங்கல்பத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் மற்ற எல்லாத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றை அழிக்க வேண்டும் என்பதற்காக. ஏபி ராஸ் தும் பச்சே ஜான்தே ஹோ. இந்த ரகசியங்கள்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஜப் ஸரூரத் ஹி நஹி ஹோகி தோ ஸ்வீகார் கியா கரேங்கே. கட்டாயமே இல்லை, அவசியமே இல்லைன்னா நீங்கள் ஸ்வீகார் எதை பண்ணுவீங்க? பகவானுக்கு எதுவுமே தேவையில்லைன்னா எதை ஸ்வீகார் பண்ணுவீங்க? இன்னும் அப்படிப்பட்ட நாள் வருதுங்கிறார் பாபா. எல்லாரும் கொடுப்பாங்க, ஆனால் பாபாவுக்கு சேவா இருக்காது, வேணான்றவர். அவர் வச்சு என்ன பண்ணுவார்? தேவையான நேரம் அவருக்கு கொடுக்கும்போது அதிக பலனை அந்த குழந்தைகள் அடைந்து விடுகின்றனர். யஹா தோ குச் இக்கட்டா நகி கர்னா ஹே, யஹா சே தோ மமத்தோ மிட்டா தேனா படுத்தா. பாபா சொல்றார், இந்த கலியுகத்தில் எதுவுமே சேர்த்து வைக்கணுங்கிற அவசியம் வேண்டாம், எல்லாமே அழிய போறதுங்கிறார் பாபா. ஆகவே பற்றுதலை அழித்து விடுங்கள். பாபா நீ சம்ஜாயா பாகர் கா ஜாத்தே ஹோ தோ அப்னே கோ போத் ஹல்கா சம்ஜோ. எங்கே நீங்கள் வெளியில் புறப்பட்டாலும் உங்களை லேசாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் லைட்டாக இருக்கிறேன், நான் ஆத்மா. பாபா கே பச்சே ஹம் ஆத்மா ராக்கெட் சே பி தீக்கி ஹே. நான் ஆத்மா ராக்கெட்டை விட அதி வேகமாக செல்லக்கூடிய சக்தி படைத்தவன்கிற நினைவு கொண்டு வாங்க. ऐसे देखिए अभिमानी हो पैदल करेंगे तो कभी तकेंगे नहीं. நான் ஆத்மாங்கிற உணர்வில் நீங்கள் நடந்து போனாலோ எந்த காரியம் செய்தாலோ உங்களுக்கு களைப்பு என்பது ஏற்படவே முடியாது. தேகா பான் நஹி ஆயேகா. தேக பற்றி என்பது வரவே முடியாது. जैसे कि ये टांकें चलती नहीं हैं, हम उड़ते जा रहे. இப்படி நடக்கும்போது நான் கால் மூலமாக நடக்கிறேன், அப்படி நாம்
காலை தூக்கி வைக்கிறேன்னு நினச்சா கூட நமக்கு ஒரு சுமையாக தெரியும். நான் ஆத்மா பறந்து கொண்டிருக்கின்றேன் நினைக்கும் போது அதுக்கு பேர் தான் தேகி அபிமானி. தும் கஹா பி ஜாவோ ஆகிய தோ மனுஷ தீர்த்தாதி பர் பைதல் ஹி ஜாத்தே தே. பாபா சொல்கிறார், இதுக்கு முன்னாடி மனிதர்கள்லாம் நடந்து தான் போனாங்க. உஸ்ஸமே மனுஷியோं की புத்தி தமோ பிரதான் நஹி தீ. அந்த நேரம் புத்தி கொஞ்சம் நல்லா இருந்ததுங்கிறார் பாபா. பௌத் ஸ்ரதா சே ஜாத்தே தே தக்தே நஹி தே. ரொம்ப ஸ்ரதையோட பக்தி பாவனையோட அந்த கடவுளை நினச்சி அந்த கோயிலோட ஸ்மிருதியிலே போவாங்களாம். பாபாக்கு யாது கர்னே சே மதத்தோ மிலேகினா. அதே போல் நீங்களும் கூட பாபா நினச்சிங்கன்னா அவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. पत्थर की मूर्ति है परंतु बाबा उस समय अल्पकाल के लिए मनोकामना पूरी कर देते हैं. பக்தர்கள் பகவான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூர்த்தி, இந்த மூர்த்தி அது கற்சிலை, அதை நினைத்தாலும் பரமாத்மா பாபா என்ன பண்றார், அவர்களுடைய மனோ ஆசைகளை அந்த மூர்த்தி மூலமாக பூர்த்தி செய்கிறார். उस समय रजो प्रधान याद थी उससे भी बल मिलता था. அந்த நேரம் பாபா சொல்றார், பக்தியினுடைய நிலை ரஜோ நிலை, மீறியத்தை விட கொஞ்சம் தாழ்ந்த நிலை. அப்பையும் கூட பக்திக்கான பலன் கிடைச்சது. தக்காவட் நகி ஹோத்தி தி. அப்பையும் பக்தி செய்யும்போது களைப்பு என்பது ஏற்படவில்லை. அபி தோ படே ஆத்மி ஜட் தக் ஜாத்தே ஹே. பாபா சொல்கிறார், இப்போ ரொம்ப பெரியவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப களைப்பு வந்துடுறது. கரீப் லோக பௌத்த தீர்த்தம் பர் ஜாத்தேங்க. ஏழைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து ரொம்ப பக்தி பாவனையோட பகவானை தர்ஷனம் பண்ண போகிறாங்க. சாகார் லோக் படே பம்கேசி கோடே ஆதி பர் ஜாயேங்க. பணக்காரவங்க என்ன பண்ணுவாங்களாம், தன்னோட ஷோ காட்டிட்டு பெரிய பெரிய குதிரைகள் மேலே போவாங்க. பல் கரீபு தோ பைதல் சலே ஜாயேங்க. ஏழைகள் என்ன பண்ணுவாங்க, வசதி இல்லை, மெதுவா நடந்து போறாங்க. भावना का बाड़ा जितना गरीबों को मिलता है उतना सागरों को नहीं मिलता. அந்த பக்திக்கான அந்த அன்பின் வாடகை ஏழைகளுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அந்த அளவுக்கு பணக்காரவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. इस समय भी तुम जानते हो बाबा गरीब निवास फिर भी मूंझते क्यों हो. இந்த நேரம் உங்களுக்கே தெரியும் பகவான் ஏழைகளின் பங்காளன்னு, ஏன் நீங்க குழம்புறீங்க. भूल क्यों जाते हो, ஏன் அப்படிப்பட்டவர் நீங்க மறந்துடுறீங்க. பாபா கேத்தே ஹே தும்கோ கோய் தக்லீஃப் நை கர்னி ஹே. பாபா சொல்றார், குழந்தைங்களே உங்களுக்கு நான் எந்த கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை. சிர்ஃப் ஏக் சாஜன் கோ யாத் கர்னா ஹே. நான் நாயகன், என்னை மட்டும் நீங்க நினைச்சா போதும். தும் சபி சஜனியா ஹோ तो साजन को याद करना पड़े. நீங்கள் அனைவரும் சஜனிகள், நாயகிகள். நாயகன் நான் தான் என்ன நினைங்க. साजन को भोग लगाने के बिगर खाने में लज्जा नहीं आती. நான் தான் உங்களுக்கு நாயகன், கொடுத்ததெல்லாம் நான் தான். எனக்கே நீங்க போக ஸ்வீகார் பண்ணாம சாப்பிட்டா உங்களுக்கு வெக்க வரலையா. கொடுத்தவங்கள மறந்துட்டு நீங்க என்ஜாய் பண்றீங்களேங்கிறார் பாபா. வ சாஜன் பீகே பாபா பீகே. பாபா நாயகனாகவும் இருக்காரு, அப்பாவாகவும் இருக்காரு. மாதாஜி அனுபவம் சொல்லுவாங்க, ஒரு மாதாஜி பக்கா ஸ்ட்ராங் மாதாஜி, பாபா பாபானே இருப்பாங்க. சிஸ்டர் போகு நான் கொஞ்சம் லேட்டாக வச்சுட்டா கூட பாபா ஒரு குழந்தை மாதிரி என்னுடைய முந்தானி காலுக்கிட்ட நின்றுட்டு என் புடவை பிடிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டே வருவார் சிஸ்டர். அதில் டைம் படி நான் பாபாவுக்கு போக வச்சிருவேன். பாருங்க அந்த மாதாஜி எப்படி அனுபவம் செய்கிறாங்க. இப்படிதான் நம்ம செய்யணும் அனுபவம். சாக்காரத்தில் அந்த அனுபவத்தினுடைய பலனை நம்ம அடையணும். பாபா சொல்றாலே சம்பந்தத்துல தான் பலன் இருக்குது. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நாயகனுக்கு நாயகனா இருக்கார், கூடவே இருக்கார், குழந்தைக்கு குழந்தையா இருக்கார். முஜே தும் நகி கிலாயேங்கே கேட்கிறார், எனக்கு நீங்க ஊட்டி விட மாட்டீங்களா, கொடுக்க மாட்டீங்களா, போஜனம் போகு தர மாட்டீங்களா கேட்கிறார். तुमको तो हमें खिलाना चाहिए ना. நீங்க தானே எனக்கு எப்போதுமே கொடுக்கணும். தேக்கோ பாபா யுக்தியா பத்தாத்தே ஹே. பாருங்க எப்படியாவது அவரை நினைக்கணும் நம்ம அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு யுக்திகளை கொடுக்கிறார். தும் பாப் அத்துவ சாஜன்
மான்தே ஹோனா? நீங்க அப்பானும் நாயகனும் பாபாவை ஏத்துக்கிறீங்க தானே? जो खिलाया पहले तो उनको खिलाना चाहिए. யாரு நமக்கு கொடுத்தவரோ அவருக்கு முதல்ல நீங்க கொடுக்கணும் இல்லையா? பாபா எல்லாமே நீங்க கொடுத்ததுன்னு சொல்றோம். ப்ரூஃப் என்ன? அவர் மேல உள்ள அன்புக்கு அடையாளம் என்ன? அவருக்கு ஒன்னொன்னையும் ஸ்வீகாரம் பண்ணணும், கொடுக்கணும். பழித்த உன்கோ கிலானா சாகியே, முதல்ல அவருக்கு நாம போகு படைக்கணும். சாந்தா தேதி சொல்லுவாங்க, 3 வேளை நம்ம சாப்பிட்றோம்லப்பா, 3 வேளை ஃப்ரெஷ்ஷாக சமைக்கும் போது பாபாவுக்கு போகு வச்சுட்டு கொடுப்பாங்க. ஏன் ஒரு வேளை தான் வைக்கணும்னு இல்லையே, 3 வேளை வைக்கலாமே. 3 வேளை வைக்க சொல்லுவாங்க. ஒரு பழம் பாபா வீட்டில் யார் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த பழத்தை கழுவி பாபாவுக்கு கொடுத்துட்டுவான்னு சொல்லுவாங்க. அவரு கொடுக்குறாரு, முதல்ல அவருக்கு கொடு. தீதி கத்து கொடுத்தாங்க, அவருக்கு கொடுக்காம நீ எது சாப்பிட்டாலும் அது நீ திருடி சாப்பிட்றன்னு அர்த்தம். பாருங்க எவ்வளோ ஹையஸ்டான ஒரு சிந்தனை பாருங்க, ஞானம் பாருங்க. கொடுத்தவரை நம்ம மறக்கலாமா? பாபா கேத்தி ஹம்கோ போகு லகாக்கர் ஹமாரி யாதுமே காவோ. பாபாவும் சொல்றார், எனக்கு போகு வச்சுட்டு நீங்க அப்புறம் சாப்பிடுங்களே. ஸ்மி படி மெஹனத்துக்கு, இதில் தான் உழைப்பு இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். பாபா பார் பார் சம்ஜாத்தே ஹே, பாபாக்கோ யாது சரூர் கர்னா ஹே. அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார், என்ன நினைங்க என்ன நினைங்கன்னு. பாபா குதுபி பார் பார் புருஷார்த் கர்த்தே ரேத்தே. பிரம்மா பாபா தான் ஸ்வயம் தானே என்ன பண்றாரு, முயற்சி பண்றார் பாபாவை நினைக்கிறதுக்கு. அதனாலதான் பிரம்மா பாபா கூட உணவருந்தும் பொழுது சொல்லுவாராம், நானும் சிவபாபாவை நினைக்கிறேன், ஒரு கவாலை 2 கவாலை வைக்கிறேன், அப்புறம் இடையில மறந்துடுறேன். இப்போ குழந்தைங்கள்ட்ட சொல்லுவாராம், சிவபாபா நினைவு இருக்கான்னு ஞாபகப்படுத்துங்க எனக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், என் உடம்புலவே பகவான் வரான்னு பாபாவுக்கு கொஞ்சம் கூட கர்வம் இல்லை, நீர் அகங்காரியா இருந்தார். அந்த மாதிரி நாமளும் எப்படி இருக்கணும், ஞாபகப்படுத்த சொல்லணும் கூட இருக்கிறவங்கள. நான் பர்ஃபெக்ட் நினைச்சோன்னா முன்னேற்றம் வராது. तुम कुमारियों के लिए तो बहुत सहज है. बाबा சொல்றார், கன்னியாஸ்க்கு ரொம்ப ஈஸி. तुम सीढ़ी चढ़ ही नहीं हो. நீங்க மேல படியை ஏறணுங்கிற அவசியமே இல்லை. குடும்பத்தில் இருக்காங்கன்னா பல கஷ்டங்கள் பல உபத்திரங்கள் இதெல்லாம் கடந்து அவங்க ஒரு படியா ஏறணும். கன்னியாஸ்கா இந்த பிரச்சனை இல்லை. कन्या की तो साजन के साथ सगाई होती ही है. ஒரு கன்யாவுக்கு அந்த நாயகனோட என்ன பண்றாங்க, உறுதி பண்றாங்க, நிச்சயதார்த்தம் பண்றாங்க. तो ऐसे साजन को याद कर भोजन खाना चाहिए. நிச்சயமான அந்த நாயகனோட சேர்ந்து நீங்க அவர் நினைவுல போஜனம் அருந்துங்க. उनको हम याद करते हैं और वह हमारे पास आ जाते हैं. அவரை நாம் நினைத்தோமே ஆனால் அவர் நம்மிடம் வந்து விடுகிறார். பாருங்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியமானது. யாது கரேங்க தோ பாஸ்னா லேங்கேனா. பாபாவுக்கு நம்ம போக ஆஃபர் பண்றோம், பாபாவுக்கு ஊட்டி விடுறோம். பாபா அந்த வாசம் அந்த ஸ்மெல்லை ஏத்துப்பார் இல்லையா? तो ऐसी सी बातें करनी चाहिए बाबा के साथ. இந்த மாதிரிலாம் பாபாட்ட உட்காந்து நம்ம பேசணும். பாபா எல்லாமே நீங்க கொடுத்தது பாபா, என்னுடையதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய உண்மையான நான் நாயகியா இருக்கிறேன், என் மனதில் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கேன் பாபா, கடைசி வரைக்கும் நான் உங்களுடைய நினைவில் இருப்பேன், நீங்கள் தான் என்னோட இருக்கீங்க, எல்லாமே எனக்கு நீங்கள் தான் செய்கிறீங்க, என்னை வளர்க்குறீங்க, படிப்பிக்கிறீங்க, பாதுகாக்கிறீங்க, எல்லாமே நான் நினைக்கிறதெல்லாம் கொடுக்குறீங்க பாபான்னு பேசணும். तुम्हारी प्रैक्टिस होगी रात को जगाने से. பாபா சொல்றார், உங்களுடைய பிராக்டிஸ் எப்போ இருக்கணுமா? இரவை விழிக்க வைப்பதற்காக இருக்கணும். அபியாஸ் பட் ஜாயேகா ஃபிர் தின் மே பி யாத் ரஹேகி. அபியாசம் வர 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 பகல் முழுக்க நமக்கு ஞாபகம் வரும். போஜன் பர் பி யாத் கர்னா சாஹியே. சாப்பிட உட்காரும் போதும் பாபா நினைவிலே உட்கார்ந்து சாப்பிடணும். சாஜன் கே சாத் துமாரி சகாய் ஹுயினா. பாபா சொல்றார், நாயகனோட உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டு விட்டல்லவா, தும்மி சே காவும் தும்மி சே பைட்டும்,
நாயகன் எப்போ கிடைச்சாரோ அதிலிருந்து உங்களோடவே இருப்பேன், உங்களே பார்ப்பேன், உங்களோடே விளையாடுவேன், உங்களோடே உட்காருவேன், உங்களோடே எந்திரிப்பேன். பக்கா பிரன் கர்னா சாகி, ஸ்ட்ராங்காக உறுதி ப்ராமிஸ் எடுங்க. ஜப் யாத் ரஹேகி யாத் கரேங்கே தப் தோ காயேங்கேன்னா, நம்ம நினச்சி அவர் அழைச்சாதானே அவரு சாப்பிடுவார். உன்கோ தோ பாசனாக்கி மில்தி ஹே. பாபா சொல்கிறாரு, பாபா சாப்பிட முடியாதுல்ல, அவருக்கு உடல் இருந்தால் தானே சாப்பிடுவார், உடல் கிடையாது அவருக்கு. ஆகவே அவர் அந்த வாசத்தை மட்டும் என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்கிறார். கியூங்கி உன்கோ அப்பனா ஷரீர் தோஹே நகி. ஏன்னா பாபாவுக்கு தனக்கென்று ஷரீரம் என்பது இல்லை, அவர் எப்படி சாப்பிட முடியும். குமாரியும் கேலியே தோ போத்து சகஜி ஹே. பாபா சொல்கிறார், கன்னியாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்கோ ஜாஸ்தி ஃபெசிலிட்டிஸ் ஹே. பாபா சொல்கிறார், எல்லாத்த விட கன்னியாஸ்திரிகளுக்கு என்ன இருக்குதுங்கிறார் பாபா. அதிகமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸ்ரீ பாபா ஹமாரா சலோனா சாஜன் கித்னா மீட்டா ஹே. சிவபாபா எப்பொழுதுமே மிக அழகானவர், எவ்வளோ இனிமையானவராக இருக்கார். அழகுங்கிறது தூய்மையினுடைய அழகு மிக்கவர். சத்தியம் சிவம் சுந்தரம், சுந்தரம்னா அழகானவர். आधा कल्प हमने आपको याद किया, अभी आप पाकर मिले हो. பாபா அரை கல்பமும் நான் உங்களை நினைச்சேன் பாபா, இப்போ நீங்க என்னை சந்திக்கிறீர்கள். ஹம் ஜோ காத்தே ஆப் பி காவோ. நாங்க எதை சாப்பிட்றோமோ அதை நீங்களும் சாப்பிடுங்க பாபா. ஐசா நை ஏக பார் யாத் கியா பஸ் ஃபிர் தும் குது காத்தே ஜாவோ. சாப்பிட உட்காரும்போது பாபா நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய் மட்டும்தான் அவர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவரை மறந்துட்டு நம்மளே சாப்பிட்றது. அப்படி இருக்கக்கூடாது. உனக்கு கிலானா பூல் ஜாவோ. அவருக்கு கொடுக்கறத ஏன் நீங்கள் மறந்துடுறீங்க. உனக்கோ பூல்னே சே உனக்கோ மிலேகாகி நகி. பாபா சொல்கிறார், அவருக்கு கொடுக்காம மறந்துட்டீங்கன்னா அவருக்கு எப்படி போய் சேரும், அவருக்கு கிடைக்காது இல்லையா. चीजें तो बहुत खाते हो, खिचड़ी खाएंगे, आम खाएंगे, मिठाई खाएंगे, ऐसे थोड़े ही शुरू में याद किया, कलाश फिर और चीजें वह कैसे खाएंगे. பாபா சொல்றார், ஆரம்பத்தில் இப்படிலாம் நீங்கள் நினச்சிங்களா என்னைய பாருங்க, சுட சுட கிச்சடி சாப்பிட்டீங்க, மாம்பழம் சாப்பிட்டீங்க, ஸ்வீட் எத்தனை இனிப்பு வகைகள் பாபா கொடுப்பார். ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் என்ன நினச்சிங்களா என்ன, எதுவுமே இல்லையே. நீங்கள் நினச்சா தானே அவருக்கு போய் அது சேருங்கிற, நீங்கள் நினைக்கவே இல்லைன்னா எப்படி அவருக்கு போய் சேரும். சாஜன் நகி காய்ங்க தோ மாயா பீச்சுமே கா ஜாயகி. நாயகன் சாப்பிடாட்டா இடையில மாயா சாப்பிட்டு போயிடுது. உன்கோ காணே நகி தேகி. பாருங்க, அது மாயா சாப்பிட்டுட்டுன்னா அவருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, விடாது உங்களை. हम देखते हैं माया खा जाती है तो बलवान बन जाती है. நமக்கே தெரியுது, மாயா பிரம்ம போஜனத்தை சாப்பிட நம்ம பாபாவை மறக்க அந்த உணவுலாம் இப்போ மாயாவுக்கு போய் சேருது. இப்போ மாயா சாப்பிட பலம் அதுக்கு அதிகரிக்குது. அவர் தும்கோ ஹராத்தி ரேத்தி ஹே, உங்களை தோல்வி உற செய்கிறது. பாபா யுக்தியா பத்தலாத்த எல்லா யுக்திகளையும் பாபா சொல்லித்தரார். பாபாக்கு யாது கரோ தோ பாப் அத்வா சாஜன் போத் ராசி ஹோகா. நீங்கள் பாபாவை நினச்சிங்கன்னா போதும், அன்பா நாயகன் குழந்தை ரூபத்தில் அவர் எல்லா சம்பந்தங்களையும் ராசி ஆயிடுவார். कहते हो बाबा तुम्ही से बैठूं तुम्ही से खाऊं, हम आपको याद कर खाते हैं. பாபா சொல்லுங்க, பாபா நான் உங்களோடவே இருக்கிறேன், உங்களையே பார்க்குறேன் பாபா, உங்களோடையே அமர்ந்திருக்கிறேன், உங்களோடையே தூங்குறேன், உங்களோடையே விளையாடுறேன், உங்களோடையே சாப்பிட்றேன். உங்களை விட்டுட்டு என்னால் சாப்பிட முடியாது சொல்லுங்க. ஞான் சே ஜான்தே ஹோ ஆப் தோ பாசனா கி லேங்கே. பாபா சொல்கிற ஞானத்தால் நம்ம புரிஞ்சுக்கிறோம், பாபா நம்மளுடைய அந்த ஸ்மெல்ல அந்த போகோட அந்த பாவனையை எடுத்துக்கிறாரு. நம்ம எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறோம் அதை தான் பாபா ஸ்வீகார் பண்ணுறாரு. ஏதோ லோன்கார் ஷரீர், லோனாக எடுக்கப்பட்ட உடல், அது கடனாக எடுக்கப்பட்ட உடல். யாது கர்ணேசி வார்த்தைகே, பாபா நினைக்கும் போது அவர் வந்துடுறாரு. சாரா மதார் துமார் யாது பருகே, எல்லாத்துக்கும் ஆதாரம் நினைவு தான். எங்கே நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் ஆஜராயிடுறாரு. இஸ்கோ யோகு கஹா ஜாத்தா, இதுக்கு பேர் தான் யோகான்னு சொல்லப்படுது. யோகுமே மெஹனத்துக்கு,
யோகால எவ்வளோ உழைப்பு இருக்கு. சன்னியாசி உதாசி ऐसे कभी नहीं कहेंगे. சன்னியாசிகளா இந்த மாதிரி ஒரு பொழுதும் சொல்லவே மாட்டாங்க. तुमको अगर पुरुषार्थ करना है तो बाबा की श्रीमत को नोट करो. பாபா சொல்றாங்க, ஒருவேளை நீங்க முயற்சி பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா பாபா கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத்தெல்லாம் ஒன்று ஒன்றா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு? பாபாவை ஒவ்வொரு கவாலம் வைக்கும்போது நினைக்கணும். அப்படி அவரை நினைக்க மறக்கக்கூடிய தவறு செய்யும்போது அந்த உணவு மாயாவுக்கு போயிடுது. மாயா அந்த உணவை சாப்பிடும்போது அதுக்கு பலம் ஏற்படுது, நமக்கு தோல்வியை கொடுத்துருது. இப்போ இதெல்லாம் பாபா முக்கியமான பாயிண்ட், ஸ்பெஷல் பாயிண்ட் சொல்லும்போது இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. பூரா புருஷார்த்து கரோ, பாபா சொல்றாரு, முழு முயற்சி செய்யுங்க. பாபா अपना अनुभव बताते हैं, कहते हैं जैसा कर्म मैं करता हूँ तुम भी करो. பிரம்மா பாபாவுடைய ஸ்லோகன் இதுதான். ஏன்னா 18 ஜனவரி வருது இல்லையா, அந்த அவ்யக்த நினைவு நம்மளை இழுக்குது. பாபா சொல்றார், நான் எப்படி காரியம் செய்கிறேனோ அதை பார்த்து நீங்களும் செய்யுங்க. வகி கரம் மே தும்கோ சிக்கலாத்தாகும், நான் எப்படி செய்தேனோ அதே காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தருகின்றேன். பாபாக்கு தோ கரம் நகி கர்னா, பாபா கர்மா செய்யணும்னு அவசியம் இல்லை. சத்தியமே கரம் கூட்டே நகிகே, சத்தியுத்தில் நாம் செய்யப்பட்ட கர்மா செயல்பாடுகள் நமக்கு துன்பத்தை விளைவிக்காது. பாபா போத்து சகஜ பாத்தையும் பத்தாத்தேகே, பாபா ரொம்ப ஈஸியாக நமக்கு விஷயங்களை தெளிவுபடுத்துறாரு. துமிசே பைட்டும் சுனும் துமிசே காவும் துமாராகி காயன் ஹே. பாபா சொல்றார், உங்களுடைய மகிமையினுடைய பாடல். பாபா நீங்க தான் தாயும் தந்தையுமானவர், உங்களுடன் இருப்பேன், உங்களுடன் தான் செல்வேன் அப்படிங்கிறது ஒரு உங்களுடைய மகிமை. சாஜன் கே ரூப்மே வ பாப் கே ரூப்மே யாது கரோ, பாபாவை அப்பா ரூபத்திலையும் சாஜன் நாயகன் ரூபத்திலையும் அவரை நினைங்க. गाया हुआ है ना विचार सागर मंथन कर ज्ञान की पॉइंट्स निकालते हैं. நல்ல ஞானத்தை கடைந்து நிறைய விஷயங்களை பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதுங்க, வெளிப்படுத்துங்க. ப்ராக்டிஸ் से विकर्म भी विनाश होंगे. இப்படிலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது நம்மளுடைய விகர்மங்கள்லாம் கூட அழிஞ்சிடுது. தந்துருஸ்தி பி பனேங்கே, ஆரோக்கியமானவராக நம்ம ஆயிடுவோம். ஏன்னா மனசில் எந்த விஷயத்தை போட்டு பெரட்டுறோமோ அந்த மாதிரி நம்ம ஆயிடுறோம் இல்லையா. நல்ல விஷயங்கள், ஞான சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை போடும்போது ஆரோக்கியம் வருது. ஜோ புருஷார்த்து கரேங்கே உன்கோ ஃபாய்தா ஹோகா, யார் எவ்வளோ முயற்சி செய்கின்றார்களோ அதற்கு தக்க அவங்களுக்கு பலன் என்பது ஏற்படும். ஜோ நகி கரேங்கே உன்கோ நுக்ஷான் ஹோகா, யார் புருஷார்த்தம் செய்யவில்லையோ அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். சாரி துனியா தோ சொர்க்கா மாலிக் நகி பன்தி, முழு உலகமும் சொர்க்கம், முழு உலகமும் பாபா சொல்றாரு சொர்க்கத்தின் எஜமானனாக ஆகாது. ஏபி கிசாப் கிதாப்பே, இதுக்கும் கணக்கு வழக்கு இருக்குது. முழு உலகமும் சொர்க்கமாகாதுங்கிறார், பாரதம் தான் சொர்க்கமாகும். बाबा बहुत अच्छी रीति समझाते, गीत तो सुना, बरोबर हम यात्रा पर चल रहे. பாபா புரிய வைக்கிறார், பாட்டுல கூட கேட்டீங்களா, நம்ம யாத்ரா போயிட்டே இருக்கிறோம். யாத்ரா பர் போஜன் ஆதி தோ காணாகி படுத்தா, நீங்க யாத்ரா போகும்போது நீங்க சாப்பிடாம போக முடியுமா என்ன? சாப்பிட்டுதான் ஆகணும். சஜனி சாஜன் கே சாத், பச்சா பாபா கே சாத் காயேங்கே, நாயகி நாயகனுடன், குழந்தை அப்பாவுடன் சாப்பிடுவாங்க இல்லையா. यहाँ भी ऐसे ही हैंगी, அதே போலதான். तुम्हारी साजन के साथ जितनी लगन होगी उतनी खुशी का पारा चढ़ेगा. நாயகன் மீது நமக்கு எவ்வளோ ஈடுபாடு அன்பு இருக்குதோ அந்த அளவுக்கு குஷி என்பது அதிகமாகும். நிக்ஷே புத்தி விஜயந்தி ஹோத்தே ஜாயேங்கே, பாபா மீது நமக்கு அன்பு ஏற்பட ஏற்பட நிச்சய புத்தி வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். யோகுமான தௌடி, யோகா என்றாலே ரேஸ், ஏ புத்தியோக்கி தௌடி ஹே, இது புத்தி யோகத்தினுடைய ஒரு ஓட்டப்பந்தயம். ஹம் ஸ்டூடெண்ட், டீச்சர் ஹம்கோ தௌடனா சிக்கலாத்தே ஹே. நம்மளாம் ஸ்டூடெண்ட், டீச்சர் பாபா ஓட்டப்பந்தயத்தை சொல்லி கொடுக்குறார். எவ்வளோ ஓடுறோம், ஓடும்போது பக்கத்தில் திரும்பி பார்த்தோன்னா என்ன ஆகும், ஸ்பீடு குறைஞ்சிடும். இவங்க குறைய நினைச்சோன்னா இன்னும் ஸ்பீடு குறைஞ்சிடும்.
எல்லாருடைய குறைய பார்த்தோம், குறைய வர்ணிச்சோம், அடுத்தவங்களுக்கு சொன்னோன்னு அவ்வளோதான். நடக்க கூட முடியாது நம்மளால. அப்புறம் எப்படி ஓட முடியும்? எவ்வளோ அழகா பந்தயம் சொல்லித்தரார் பாபா நமக்கு பாருங்க. பாபா कहते हैं ऐसे नहीं समझो दिन में सिर्फ कर्म ही करना. அப்படி நினைக்காதீங்க. ஃபுல் டேல நம்ம பகல் ஃபுல்லாக நம்ம வேலை பண்ணணும், இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்கிறார். காரியம் தான் செய்யணும்னு நினைக்காதீங்க. கச்சு மிசல் கரம் கர் வேறு யாருமே பைட் ஜாவோ. ஆமாம், எப்படி பாருங்க, பசிக்கும் போது சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துக்குது. அந்த மாதிரி உங்களுடைய கடமை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அமைதியாக கை காலெல்லாம் உள்ள சுருக்கி ஆமாம் எப்படி உட்காருதோ அதே போல் யோகாவில் உட்காந்துருங்கிறாரு. பிரம்மரி சாராதின் பூம் கார்த்திகை. அடுத்து சேவைக்கு ஓடிக்கிட்டே இருங்க. எப்படி குழவி பாருங்க, ரிங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. வண்டு பாருங்க சுற்றி சுற்றி கத்திக்கிட்டே பறக்கும். கருப்பு வண்டு பார்த்தீங்கன்னா फिर कोई उड़ जाते कोई मर जाते. वो तो एक दृष्टांत है பாபா சொல்றாங்க. அந்த ரீங்காரம் பண்ணும்போது சில பூச்சி என்ன பண்ணுது, சில வண்டுகள் இறந்துடுது, சிலது பறந்துடுது. यहाँ तो बूम बूम कर आप सामान बनाते हो, उसमें कोई का भी बहुत लव रहता, कोई जड़ जाते, कोई अधूरे रह जाते, बागती हो जाते, जाकर कीड़ा बनते हैं. बूम बूम करना बहुत सहज है. அதுமாதிரி நீங்கள் எல்லாருக்குமே ஞானம் சொல்கிறீங்க. சிலர் பக்கா குழந்தையாகிறாங்க, சிலர் அறக்குறையாக புரிஞ்சுக்கிறாங்க, இன்னும் சிலர் வரமாட்டேன்றாங்க, இன்னும் சிலர் மோசமாயிடுறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறார் பாபா. இன்னும் சில பேர் பாபா கையை விட்டு போயிடுறாங்க. ஜாக்கர் கீடா பன்தே ஹே. பாபா கையை விட்டு போகிறாங்கன்னா என்ன ஆயிடுவாங்க, புழு மாதிரி ஆயிடுவாங்க. மீன்ஸ் துடிப்பாங்க. புழு என்ன பண்ண துடிக்கும். பாபா நினைவு இருக்கும்போது எவ்வளோ நமக்கு பிராப்திகள், அவர் கையை விடும்போது எவ்வளோ நஷ்டம். மனுஷ தேவதா கியே கரத் ந லாகிவார். மனிதனை தேவதையாக ஆக்குவதற்கு பகவானுக்கு டைம் ஆகாது. அபிகம் யோக லகா ரகே. இப்பொழுது நாம் யோகா செய்து கொண்டுள்ளோம். தேவதை ஆகுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எஹி ஞான் கீதாமேதா. இந்த ஞானம்தான் கீதையில் இருந்தது. மனுஷி தேவதா பனாக்கர் கயேதே. அவர் மனிதனை தேவதையாக ஆக்கிவிட்டு சென்றார்னு சொல்லப்பட்டிருக்குது. எவருங்கிறது தெரியாது. சத்தியமித்த தேவதாயத்தே. சத்தியுத்தில் எல்லாருமே தேவதையாக தான் இருந்தாங்க. சரூர் உனக்கு சங்கம் பருகி ஆக்கர் தேவதா பனாயா ஹோகா. சங்கம யுகத்துல தான் பாபா தேவதையாக ஆக்கியிருப்பார். வஹாந்தோ தேவதா பன்னேகா யோகனகி சிக்கலாயங்கே. சத்தியுத்தில் உங்களை தேவதை ஆகிறதுக்கான யோகத்தை எல்லாம் பாபா சொல்லித்தர முடியாது. சத்தியுக ஆதிமே தேவி தேவதா தர்மத்தா, ஒரு கலியுக அந்துமேகே அசுரி தரம். சத்தியுகத்தில் தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்தது. கலியுகத்தினுடைய இறுதியில் அசுர தர்மமாக மாறிவிட்டது. ஏ பாத் சிரஃப் கீதா மேகி லிக்கி ஹுயே. இந்த விஷயங்கள்லாம் கீதையில் தான் எழுதப்பட்டிருக்குது. மனுஷிக்கு தேவதா பனானமே தேரி நகி லக்தி. மனிதனை தேவதை ஆக்குவதற்கு பாபாவுக்கு டைம் எடுக்காது. கியூங்கி எய்ம் ஆப்ஜெக்ட் பதா தேத்தே ஹே. ஏன்னா பாபா என்ன பண்ணுறார், குழந்தைகளுக்கு தன்னுடைய குறிக்கோள் என்ன என்பதை குறிப்பிட்டுள்ளார். வஹா சாரி துனியாமே ஏக் தர்ம ஹோகா. அங்கே முழு உலகத்திலையும் ஒரு தர்மம் தான் இருக்கும். துனியா தோ சாரி ஹோகினா, இப்போ இருக்கக்கூடிய அதே அளவு தானே உலகம் இருக்கும். ஐசா நகி சீன் யூரோப் நகி ஹோங்கே. ஹோங்கே பரந்து வஹா மனுஷன் நகி ஹோங்கே. சைனா இருக்காது, யூரோப்லாம் இருக்காது, அப்படி கிடையாது. எல்லாமே இருக்கும். மனிதர்கள் அங்கே வசிக்க மாட்டாங்க. தேசம் இருக்கும், மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. சில தேவதா தர்மாலே ஹோங்கே. தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் பூமியில வசிப்பாங்க. ஒரு தர்மவாலே ஹோத்தே நகி. மற்ற எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களும் இருக்க மாட்டாங்க. அபிஹே கலியுக். பாபா சொல்றாங்க இப்ப கலியுகம். பகவான் துவாரா மனுஷ தேவதா பன் ரகே ஹே. பகவான் மூலமாக தான் நம்ம தேவதை ஆயிட்டு இருக்கிறோம். மனித நிலை மாறுது. பாபா கேத்தே ஹே 21 ஜனம் சதா சுக்கி பனேங்க. 21 பிறவிக்கு நீங்கள் சுகமானவராக இருப்பீங்க. इसमें तकलीफ की कोई बात ही नहीं है. கஷ்டப்படுறதுக்கான அவசியமே கிடையாது. பக்தி மார்க்கமே பகவான் கே பாஸ் ஜானேலே கித்தனி மேனத் கீ ஹே. பக்தியில் பகவானை அடையிறதுக்கு எவ்வளோ உழைப்பு கஷ்டப்படுறாங்க.
கேத்தகே பார் நிர்வான் கயார், அதை இறந்துட்டேன்னு சொல்றாங்க, அவர் நிர்வாண தாமத்துக்கு போயிட்டாருன்னு. ஐசே கபி நகி கஹேங்கே பகவான் கே பாஸ் கயா, அப்படி யாரும் சொன்னதில்லை பகவான் கிட்ட போயிட்டாருன்னு. கஹேங்கே சொர்க்கு கயா, என்ன சொல்லுவாங்க, சொர்க்கம் போய் சேர்ந்துட்டாங்கன்னு. ஏக்கே ஜானேசே சொர்க்கனகி பனேகா, ஒருத்தவங்க போனா அது சொர்க்கமாயிடுமா என்ன? சப்கோ ஜானா ஹே, எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும்ல. கீதா மே லிக்கா ஹுவா பகவான் காலோं का काल है, கீதையில எழுதப்பட்டிருக்கிறது பகவான் காலனுக்கெல்லாம் மிகப்பெரிய காலன் என்று. மச்ரோं திருஷ்ய சபிக்கோ வாபஸ் லே ஜாத்தே, கொசு கூட்டத்தை போல பாபா எல்லா ஆத்மாக்களையும் அழைத்து செல்கிறார். புத்தி பி கஹத்தி ஹே சக்கர ரிப்பீட் ஹோனி ஹே, புத்தி சொல்லுது இந்த கால சக்கரம் மீண்டும் ரிப்பீட் ஆகும், மறுபடியும் இதே போல ஏற்படும். तो पहले पहले जरूर सतयुगी देवी देवता धर्म, தேவி தேவதா தர்மம் ரிப்பீட் ஹோகா. நம்ம புத்தி சொல்லுது தெளிவா இருக்கு இல்லையா, அந்த தேவதா தர்மம் மீண்டும் உருவாகும். फिर बाद में और धर्म रिपीट होंगे, மற்றபடி மற்ற தர்மங்கள்லாம் அடுத்துதான் ரிப்பீட் ஆகும். பாபா கித்னா சஹேஜ் பத்னாத்தே மன்மனா பவ், மனதால என்ன நினைன்னு பாபா இவ்வளவு சகஜமா சொல்றாரு பாருங்க. 5000 वर्ष पहले भी गीता के भगवान ने कहा था लाडले बच्चे, 5000 வருஷத்துக்கு முன்னாடி கீதையின் பகவான் சொன்னார் செல்ல குழந்தையேன்னு. अगर श्री कृष्ण कहे तो दूसरे धर्म वाले कोई सुन न सके, ஒருவேளை கிருஷ்ணர் இப்படி சொல்லியிருந்தாருன்னா மற்ற தர்மத்தினர்லாம் இப்படி கேட்க முடியாது. பகவான் கஹேங்கே தோ சபிக்கு லகேகா காட் ஃபாதர் ஹெவன் ஸ்தாபன் கர்த்தே ஹே. பாபா சொல்றாரு பகவான் சொல்லியிருப்பாருன்னா எல்லாருமே அதை ஏத்துப்பாங்க இல்லையா. காட் ஃபாதர் தான் ஹெவன் ஸ்தாபனை செய்கின்றார். ஜிஸ்மே ஃபீர் ஹம் ஜாக்கர் சக்கரவர்த்தி ராஜா பனேங்கே, அவர் அந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதில் நாம போய் சக்கரவர்த்தி மகாராஜாவா ஆகின்றோம். இஸ்மே கோய் கர்ச்சி அதுக்கி பாத் நகி, இதுல செலவு பண்றதுக்கான வேலை கிடையாது. சிரஃப் சிருஷ்டிக்கு ஆதிமதி அந்துக்கோ ஜானா, உலக பாபா சொல்லி கொடுக்கக்கூடிய ஞானத்தை நம்ம புரிந்து கொண்டால் அதுவே போதுமானதாகும். தும் பச்சும்கோ விசார் சகர் மந்தன் கர்னாகே, மற்ற சிந்தனைகள்லாம் விட்டுட்டு நான் சொல்லக்கூடிய ஞானத்தை நல்லா கடைங்கிறார் பாபா. கரம் கர்த்தே தின் ராத் ஐசா புருஷார்த் கர்த்தே ரஹோ, காரியங்களை செய்தாலும் இரவும் பகலும் ஞானத்தை நல்லா கடைஞ்சிக்கிட்டே செய்யுங்க. விசார் சகர் மந்தன் நகி கரேங்க பாபாக்கோ யாத் நகி கரேங்க, பாபாவுடைய ஞானத்தை சிந்திக்கலன்னா பாபா நினைவும் உங்களுக்கு வராது. சிர்ஃப் கரம் கர்த்தே ரகேங்கே ராத் கோபி வகி கியாலாத் சல்தே ரகேங்கே, வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ராத்திரி தூங்கும்போது அந்த வேலை தான் ஞாபகம் வரும். மக்கான் பனானே வாழோங்கோ மக்கான் காகி கியால் சலேகானா, ஒருத்தவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னா இரவும் பகலும் படுத்தாலும் அந்த வீட்டோட பில்டிங்கோட நினப்பு தானே வரும். நீங்கள் ஒரு கார் வாங்க போறீங்க, என்ன காரு வாங்கணும் அப்படிங்கிறது, என்ன கலர் வாங்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ரோட்டில் எங்கே போனாலும் பாருங்கள் அதை தான் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஏன்னா எந்த சிந்தனை நமக்கு இருக்கு ஆழ் மனசில் அதுதான் வெளியாகும் இல்லையா. இப்போ ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாக்கா அந்த பொருள் யார் வச்சிருக்கா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் நோட் பண்ணுவீங்க. பாபா சொல்கிறாங்க அந்த மாதிரி ஞானத்தை சிந்தனை பண்ணும்போது பாபாவோட நினைவு நமக்கு வந்துட்டே இருக்கும். பல் விசார் சாகர் மந்தன் கர்ணிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன் பாருங்க, ஞானத்தை நல்லா சிந்திக்கிறதுக்கான கடையறதுக்கான பொறுப்பு சிவபாபா பிரம்மா பாபாவுக்கு கொடுத்துள்ளார். பரந்து கெஹத்தே கலஷ் லட்சுமி குதியா, ஆனாலும் சிவபாபா சொல்றார் ஞான கலசம் லக்ஷ்மி கையில கொடுக்கப்பட்டுள்ளதே. தோ தும் லக்ஷ்மி பன்தி ஹோனா, இந்த ஞான சிந்தனையால நீங்க லக்ஷ்மி ஆகுறீங்க இல்லையா, அதனாலதான் உங்களுக்கு கலசம் கொடுக்கப்பட்டுள்ளது. अच्छा मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. धारणेकाன मुख्य सारम. फर्स्ट पॉइंट, ஸ்ரீமத் को नोट कर पुरुषार्थ करो. பாபா வானில ஃபுல்லாக நிறைய ஸ்ரீமத் கொடுத்துருக்கார், இதை எல்லாமே நோட் பண்ணி வைங்க.
நோட் பண்ணி முயற்சி பண்ணுங்க. பாபா ने जो कर्म करके सिखाया वही करने हैं. பாபா எந்த செயல்பாடுகளை செய்து கற்றுக் கொடுத்துள்ளாரோ அவற்றை செய்யுங்க. விசார் சாகர் மந்தன் கர் ஞான் கி பாயிண்ட்ஸ் நிக்கால்னி ஹே. ஞானத்தை நல்லா கடைஞ்சி சிந்தனை பண்ணி நிறைய பாயிண்ட்ஸை வெளிப்படுத்துங்க. பாயிண்ட்ஸ் நிறைய எழுதுங்க. नेक्स्ट पॉइंट, अपने आप से प्रण करना है कि हम बाबा की याद में ही भोजन खाएंगे. இன்னைக்கு நீங்கள் உறுதியாக நல்ல ஸ்ட்ராங்காக ப்ராமிஸ் எடுத்துடுங்க. பாபா இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டாலும் முழு தினத்தில் உங்களுடன் தான், உங்கள் நினைவில் தான் சாப்பிடுவேன். துமிசே பைட்டும் துமிசே காவும். பாபா உங்களுடன் தான் இருப்பேன், உங்களுடன் தான் உணவருந்துவேன், உங்களுடன் நடப்பேன், ஒன்று உங்களுடன் இருப்பேன்னு உறுதியெடுங்க. என் வாய்தா பக்கா நிபாவும். ப்ராமிஸ் மட்டும் எடுத்தால் பத்தாது, அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுங்க, காப்பாற்றுங்க. பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறார். कर्म और संबंध दोनों में समर्थ भाव से मुक्त करने वाले बाप समान कर्मातीत भव. கர்மா மீன்ஸ் செயல். நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ இது கர்ம க்ஷேத்திரம், காரியம் செய்யணும் இல்லையா? நம்ம செய்யக்கூடிய காரியம், நம்ம வைக்கக்கூடிய சம்பந்தங்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சம்பந்தங்கள், இது ரெண்டிலும் சுவார்த்த பாவனை, சுயநல பாவனையிலிருந்து விடுபடக்கூடிய பாபா சமமாக கர்மாதீத் ஆகுங்கள். आप बच्चों की सेवा है तुमको मुक्त बनाने की, सबको मुक्त बनाने की. பாபா சொல்றார், குழந்தைகளாகிய உங்களுடைய சேவை என்னன்னா அனைவரையும் முக்தி பெற வைக்க வேண்டும். அவருக்கோ முக்து बनाते स्वयं को बंधन में बांधने की देना. எல்லாரையும் விடுவிச்சுட்டு நீங்கள் போய் கூண்டில் மாட்டிக்காதீங்க, வலையில் போய் நீங்கள் சிக்கிக்காதீங்க. जब हद के मेरे से मुक्त होंगे तब अव्यक्त स्थिति का अनुभव कर सकेंगे. எப்போ நீங்கள் எல்லைக்குட்பட்ட என்னோடதுலேருந்து நீங்கள் விடுபடுறீங்களோ அவ்வியக்த ஸ்திதியின் அனுபவத்தை செய்வீங்க. जो बच्चे लौकिक अलौकिक कर्म संबंध दोनों में स्वार्थ भाव से मुक्त हैं वही बाप समान कर्मातीत स्थिति का अनुभव कर सकते. எந்த குழந்தைகள் லௌகீகம் அலௌகீகம் கர்மா சம்பந்தம் சுயநலத்தினுடைய பாவனையிலிருந்து இதனுடைய சுயநலத்தோட பாவனையிலிருந்து விடுபடுகிறார்களோ அவர்களே பாபாவை போல கர்மாதீத் ஸ்திதியின் அனுபவத்தை செய்ய முடிகிறது. तो चेक करो कहाँ तक कर्मों के बंधन में न्यारे बने हैं. நான் கர்மத்தோட பந்தனத்திலிருந்தெல்லாம் விடுபட்டிருக்கேனான்னு தன்னைத்தானே சோதிச்சு பாருங்க. व्यर्थ स्वभाव संस्कार के वर्ष होने से मुक्ति है. வீணான சுபாவ சன்ஸ்காரத்தினுடைய வசத்திலிருந்து நான் விடுபட்டு விட்டேனா, முக்தி பெற்று விட்டேனா? இதையும் நம்ம நிறைய சோதனை பண்ணி பார்க்கணும். கோபத்திலிருந்து விடுபட்டேனா, தீய சன்ஸ்காரத்திலிருந்து விடுபட்டேனா, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நம்ம எல்லா விஷயத்திலிருந்தும் எல்லாருக்கும் முக்தி கொடுக்கக்கூடியவங்க நாம. அப்ப எல்லாருக்கும் முக்தி கொடுத்துட்டு நாம போய் மாட்டிக்க கூடாதுங்கிறார் பாபா. இல்லை, உங்களை நீங்கள் எல்லா விஷயத்துலையும் செக் பண்ணி பாருங்க. ஸ்லோகன், जो सरल चित सहज स्वभाव वाले हैं वही सहज योगी भोलानाथ के प्रिय हैं. யாரு சரள சித், சரளத்தன்மை உடையவராக சகஜ சுவாவம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே சகஜ யோகி போலாநாத் பாபாவிற்கு பிரியமானவர்கள். அடுத்து பாபா இன்னைக்கு அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. பிராமன் ஜீவன் கா ஆந்திரிக் வர்ஷா சதா சுக் ஸ்வரூப் சாந்தி ஸ்வரூப் மன் கி சந்துஷ்டதா. பிராமண வாழ்க்கையினுடைய ஆழத்தினுடைய ஆன்மீக ஆஸ்தி, அந்த ஆன்மீக ஆஸ்தி என்பது, சொத்து என்பது சதா சுகஸ்வரூபம், சதா சாந்த ஸ்வரூபம், மனதினுடைய திருப்தி. இதுதான் ஆன்மீகத்தின் ஆஸ்தி. इसका अनुभव करने लिए मनसा की पवित्रता चाहिए. இந்த ஆன்மீக சொத்தை நம்ம அனுபவிக்கணும்னா அதற்கு தூய்மையின் பலம் வேணும்.
மனதில் தூய்மை பலம் வேணும். बाहर के साधनों द्वारा सेवा द्वारा अपने आप को खुश व संतुष्ट रखना, ये भी अपने को धोखा देना. நீங்கள் வெளி உலக சாதனங்களாலேயோ அல்ல சேவா மூலமாக உங்களை நீங்களே குஷிப்படுத்தி திருப்தியா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்வதாகும். ஆகவே சுகஸ்வரூபம் சாந்த ஸ்வரூபம் மனதினுடைய திருப்தி இது முழுமையா நமக்கு இருக்கணும். இதுதான் பிராமண வாழ்க்கையில பாபா கொடுத்த மிகப்பெரிய ஆஸ்தி, ஆன்மீகத்தினுடைய ஆஸ்தி. இன்னைக்கு பாபா முக்கியமா நிறைய ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு முரளியில. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சங்கம யுகத்துல நம்ம பாபாவுக்கு டைரக்டா செய்கிறோம். உடல், மனம், பணம், பொருள், நேரம், சுவாசம், சங்கல்பா, ஒவ்வொரு சம்பந்தங்கள் மூலமா நம்ம பாபா கூடவே இருக்கிறோம். பாபாவுக்கு எல்லாமே செய்யறோம். இது டைரக்டா பாபா ஸ்வீகார் பண்றாரு. இந்த பிராப்தத்தை பாபா நமக்கு மட்டும் கொடுத்திருக்காரு சங்கம யுகத்துல. யாருடையதை பகவான் ஸ்வீகாரம் செய்கிறார்களோ அவர்கள் சௌபாகியசாலிங்கிறார் பாபா. இப்ப நினைச்சு பார்க்கணும், இந்த கை சேவா பண்ணுதுன்னா இது எவ்வளோ பாக்கியம் செஞ்சிருக்குது. ஃபுல் டே நம்ம சேவா பண்றோம், மனசா சேவா பண்றோம். சில பேருக்கு உடல் சேவா பண்ண முடியாது, மனசா சேவா இருக்கே. இப்படி பாபா சேவைக்கான வாய்ப்பு எவ்வளோ கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, பாபா கூட இருந்து ஒவ்வொரு க்ஷணமும் சங்கம யுகத்தில் பாபாவை நாம் அனுபவிக்கணும். இதான் இன்னைக்கு முரளியோட சாரம். சான்ஸ் கொடுக்கக்கூடாது, மாயாவுக்கு போஜனம் கொடுக்கக்கூடாது. போகும் பாபாவுக்கு தான் கொடுக்கணுமே தவிர போகும் மாயாவுக்கு கொடுத்தா அது இன்னும் பலவானாகி நம்மளை குத்தி விட்டுரும். ஸோ அதனால் இன்னைக்கு வாணியை ஃபுல்லாக நம்ம அப்படியே சொரூபத்தில் கொண்டு வரணும். ஒரு தண்ணி அருந்துனா கூட திருஷ்டி கொடுத்துட்டு பாபா நன்றி பாபா, இல்லை சுத்த வைப்ரேஷன் கொடுத்துருக்கீங்க பாபா, தேங்க்யூ பாபா, இதோட சக்தி எனக்கு உள்ளே போய் என் உடலையும் ஆத்மாவையும் மனதையும் சுத்தமாக்கிட்டே இருக்கு பாபான்னு நினச்சிட்டே குடிக்கணும். ஒரு டீ காஃபி குடிக்கிறீங்களா, பாபா இதோட சக்தி எனர்ஜி எனக்கு கிடைக்குது பாபா, ரிஃப்ரெஷ் ஆகிக்கிறேன் பாபா இதன் மூலமா. போஜனம் சாப்பிட்றீங்களா, பாபா நீங்கள் கொடுத்தது பாபா, இது நீங்கள் கொடுத்தது உங்களுக்கு பாபா, மனசார நீங்கள் அர்ப்பணம் பண்ணுங்க. ஒரு பழம் சாப்பிட்றீங்களா, எது வாயில் உள்ளே போகுதோ ஒன்றையும் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இன்னையிலேருந்து நம்ம இந்த நினைவு பலத்தை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.
வாழ்க்கையே கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே புதிய வாழ்வு மலர்ந்ததே ஆஹா எனது பாகமே பாபா உன் அன்பு கிடைத்ததே உன் விழி என் மேல் பட்டதாலே என் வாழ்வும் உண்மையானதே உன் ஒளி என்னை தொட்டதாலே என் ஆன்மா மேன்மையானதே ஒவ்வொரு கணமும் உன்னை கண்டு மகிழும் மந்திரம் நான் அடைந்தேன் கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே புதிய வாழ்வு மலர்ந்ததே ஆஹா எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே ஆஹா எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே புதிய வாழ்வு மலர்ந்ததே ஆஹா எனது பாகமே பாபா உன் அன்பு கிடைத்ததே அன்பை அடைகிறவங்களை விட அன்பை கொடுக்கிறவங்க தான் அதிக அன்பை அனுபவம் செய்வாங்க. The giver of love feels more love than the receiver.